இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? ஏன் இப்படி உட்கார்ந்துக்கிறா? இதுக்கெல்லாம் காரணம் மழை தான். எங்கள் வீட்டில் கரண்ட்டும் இல்லை, இருட்டாகுதா, ஏன்னா கரண்ட்டை வேற ஆஃப் பண்ணி விட்டாங்க. என்ன நந்திச்சு, ஏன் இப்படி சோகமாக உட்காந்துக்கிற? சொல்லு சொல்லுமா, சொல்லிட்டு என்னாடி நடந்துச்சு? ஏய் என்னாடி ஆச்சு சொல்றீ? என்ன ஆச்சுன்னு வாயில திறந்து சொல்ல மாட்டான், ஏன்னா தெம்பு இல்லை பேசுறதுக்கு. நான் சொல்கிறேன், முந்தா நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் வந்து மழை பெஞ்சிச்சு. முந்தா நேற்று நைட்டா? ஆமாம், முந்தா நேற்று வந்து 8 மணிக்கு காலையில் மழை பெஞ்சிச்சு. அந்த 8 மணிக்கு பெஞ்ச மழை இன்னும் விடாமல் எங்கள் ஊரில் பேஞ்சிக்கினே இருக்குது. இதில் வேற கரண்ட்டை வேற அடிக்கடி ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ கரண்ட் இல்லை எங்கள் வீட்டில், ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் தான் பேசின்னு இருக்கிறோம். கேமராவில் பிளாஸ்டர் வச்சு இவர்கிட்ட பேசின்னு இருக்கிறோம். அது ஆஃப் பண்ண இது வரைக்கும் வரல. அதான் முந்தா நேற்று 8 மணிக்கு பெஞ்ச மழை இன்னைக்கு ஆயிடுச்சு. மறுநாள் நைட்டு 8 மணி ஆக போகுது. இன்னைக்கு டைமு 7 மணி ஆகுது. இன்னைக்கு 7 மணி ஆகுது, இது வரைக்கும் உள்ள. இவளும் காலையிலேருந்து நேற்று சாப்பிட்டோம். இன்னைக்கு காலையிலேருந்து சிக்கன் எடுக்கலாம் இல்லை மீன் எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் எங்கே பார்த்தாலும் மழை போய் வீந்து மரம்லாம் வீதுன்னு சொல்லிட்டு வெளியும் போக முடியல. செம மழை, செம காற்று. அதனால் சிக்கனும் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. இன்றைக்கி சும்மானா உட்காந்துக்கிறோம். எங்கள் வீட்டு உள்ள தண்ணி வேற வந்துச்சு. இது வேற பாருங்க, ஏனெல்லாம் வேற அப்படியே வச்சுட்டு இருக்குது. தண்ணி வந்து இது வேற தொடப்பத்தை தள்ளி விட்டு இந்த கதவு மூடி வச்சுக்குது. ஒன்று கூட சமையல் செய்யல, எல்லா குண்டானும் காலியாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு பாலை கூட வச்சு வாங்க குடிக்க முடியல. இவ மூலையில் உட்காந்து குளிர் பிடிச்சுன்னுங்கிறான். ஃபுல்லாக இருட்டு பாரு, கரண்ட்டே இல்லை. வெளியே எப்படி இது பாரு, ஃபுல்லாக நனைஞ்சி போய் கிடக்குது. வாசப்படி எல்லாமே நனைஞ்சி போச்சு. இப்படி மழையில் நாங்கள் உட்காந்துக்கிறோம், என்ன பண்ணுறது? காலிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. நல்ல வேலை ஸ்நாக்ஸ் இருந்ததுனால ஏதோ டப்பாவில் அதுதான் தின்னோம். ஏன்னா சாமான்லாம் வேலை விளக்கணும். பேஞ்ச மழை பேஞ்சபடியே இருக்குது. அதனால் இப்போ தான் ஏதோ லைட்டாக விட்ற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே தான் இது பண்ணோம். இப்போ 7 மணி ஆயிடுச்சு. இவ கை கட்டின்னு உட்காந்துட்டான் மூலையிலே. இப்படி உட்காந்துருந்தா எப்படி ஆகுது பழப்பு? ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டன் கறி ஏற்று தப்புறதுனால நீ இப்படி உட்கார ஆகிப்போச்சு நிலமை. அவ்வளோதான். ஐயோ சிரி தாழ்வு தானே தெரில.